கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் வருடத்துல சனியினுடைய இடப்பெயர்ச்சி நடக்கிறது. அதாவது சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த மீன ராசிக்கு வர்ற சனியினால யாருக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார், யாருக்கு திருமண தடைகளை உருவாக்குவார், யாருக்கு தொழிலை விருத்தி பண்ணுவார், யாருக்கு தொழில தடை ஏற்படுத்தி தருவார், இந்த மாதிரி ஒவ்வொரு பலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வக்ரமாகவும் செய்வார். அந்த வக்ரமான சமயங்கள்ல எந்த ராசிக்கு நன்மைகள் இருக்கும், எந்த ராசிக்கு தீமைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம். அதே நேரம் இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது இவர்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் இதை கன்சிடர் பண்ணி இந்த சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வர்ற சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வக்ரமாகவும் இருக்கிறார், சில சமயங்கள்ல வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். அதனால இந்த சனி பயிற்சிக்குரிய பலன்களை என்னன்னா நம்ம 5 பகுதிகளாக பிரித்து பார்ப்பது நல்லது. முதல் பகுதிங்கிறது சனி பெயர்ச்சியிலிருந்து, அதாவது மார்ச் 29லிருந்து 12/7/2025 வரைக்கும் ஒரு பலன்களாகவும், அடுத்து இரண்டாவது பகுதிங்கிறது 13/7/2025 பாத்தீங்கன்னா சனி மீன ராசியில வக்ரமாகிறார். அந்த வக்ரமான சனி பாத்தீங்கன்னா 27/11/2025 வரைக்கும் அங்க இருக்கிறார். அதனால 13/7/2025 27/11/2025 வரைக்கும் இரண்டாவது பகுதியாகவும், அடுத்து 28/11/2025 பாத்தீங்கன்னா வக்ரமான சனி பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிறார். அதனால 28/11/2025 26/7/2026 வரைக்கும் மூன்றாவது பகுதியாகவும், அடுத்து 27/7/2026 10/12/2026 வரைக்கும் மீண்டும் சனி வக்ரம் ஆகிறார். அந்த சமயத்துல உள்ள பலன்களை நம்ம நான்காவது பகுதியாகவும், அடுத்து 11/12/2026 3/6/2027 பாத்தீங்கன்னா சனி நிவர்த்தியாகி மீண்டும் மீனராசியில இருக்கிறார். அது என்னன்னா 5வது பகுதியாகவும் நம்ம பலன்களை பிரிச்சு பார்ப்போம். கும்பராசி நேர்களே, இந்த 2025ஆம் வருடத்துல சனியானவர் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போறாரு. அதாவது ஏழரை சனியினுடைய கடைசி காலகட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஏழரை விரயசனி காலத்திலையும் சரி, ஜென்மச்சனி காலத்திலையும் சரி ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. விரயசனி காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள், வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். ஜென்மச்சனியில பாத்தீங்கன்னா உங்களை எல்லாருமே உங்களை அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி இருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ஓரளவுக்கு நிவர்த்தியாகி நீங்க ஏழரை சனியினுடைய கடைசி காலகட்டத்துல வந்திருக்கீங்க. இந்த ஏழரை சனியினுடைய கடைசி காலகட்டமான குடும்ப சனிக்கு நீங்க வந்திருக்கீங்க. இந்த சமயத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத என்னன்னா நம்ம 5 பகுதிகளா பிரிச்சு பார்ப்போம். அதுல முதல் பகுதியான மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து 12/7/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப நம்ம பார்ப்போம். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால முன்ன இருந்த மாதிரியான பெரிய கஷ்டங்கள் என்பது தற்போது இருக்காது. அதனால ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மூச்சு விட்டுக்கலாம். இந்த 2ல இருக்கிற சனி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவாரு. அதனால உங்களுடைய பேச்சுக்களை நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா அவர் உங்களுடைய வாக்குஸ்தானத்துல வர்றாரு. அதனால உங்களுடைய பேச்சினாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். குரு பேச்சுக்கு பிறகு குருவானவர் மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கடந்த காலங்கள்ல இழந்த செல்வாக்கு, பெயர், புகழ் எல்லாமே என்னன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதே நேரத்துல உங்களை இயேசுனவர்களும் பாத்தீங்கன்னா திரும்ப உங்களை புகழ்ந்து பாராட்டுவார்கள். உங்களை விட்டு விலகி இருந்த உறவினர்கள் எல்லாமே என்னன்னா திரும்ப உங்களை தேடி வருவாங்க. இதனால வாழ்க்கையில என்னன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கடந்த காலங்கள்ல வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா தற்போது 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. ஏன்னா குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே நேரத்துல உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 2லிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே நேரத்துல குருவும் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால உங்களுக்கு 2வது திருமணத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு விரை செலவையும் ஏற்படுத்துவார். ஏற்கனவே நீங்க மூத்த சகோதர சகோதரிகளுடன் சண்டை போட்டிருந்தீங்கன்னா இப்ப நீங்க சமாதானம் ஆவதற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கிறது. பேச்சினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சனி ராகுவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல விழுவதனால தாயாரின் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல வண்டி வாகனங்களை செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வண்டிகள் பழுது ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி ராகு சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உயரமான இடத்திற்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கிறது. அதோட உங்களுடைய மன
மனசும் சஞ்சலம் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த ராகு மற்றும் சனியினுடைய சேர்க்கையை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல்ல பார்த்தீங்கன்னா உபத்திரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதாவது முதுகெலும்பு, இடுப்பு, அதே மாரி கிட்னி, கர்ப்பப்பை இந்த இடத்துல வந்து எந்தவித ப்ராப்ளம் இல்லாம பார்த்துக்கணும். இல்லையென்றால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 2வது பகுதியான 13/7/2025லிருந்து 27/11/2025 வரைக்கும் என்ன பலன் என்று பார்ப்போம். ஏன்னா, இந்த சமயத்துல வந்து சனி வக்ரமாகுறாரு. 2ஆம் இடத்துல வந்து சனி வந்து வக்ரமா இருக்காரு. இதனால குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தினால உங்களுக்கு அனாவசிய செலவுகள் என்பது இந்த சமயத்துல உங்களுக்கு ஏற்படாது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ, மாணவிகள் பார்த்தீங்கன்னா, இந்த வக்ரம் பெற்ற சனி சமயத்துல வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய படிப்பு வந்து நல்லா இருக்கும். அதனால கவலைப்பட தேவையில்லை. இந்த சமயத்துல தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் வந்து என்னன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது பிரச்சனை இருந்துன்னா அதிலிருந்து குணமடைஞ்சு திரும்ப வந்துருவாங்க. இந்த சமயத்துல பழைய வீடுகள் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். அதோடு பழைய வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கின்றது. உயர்கல்வி படிக்கிற மாணவ, மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்பு வந்து நல்லா இருக்கும். நண்பர்களுடன் கூட்டு தொழில்ங்கிறது இந்த சமயத்துல பண்ணக்கூடாது. அதே நேரத்துல தரகு தொழில் பார்க்குறவங்க, கமிஷன் தொழில் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழில்ல வந்து கொஞ்சம் சரிவு சந்திக்க நேரிடும். ஏற்கனவே ஏதாவது நோயில அவதிப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து குணமாவதற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கிறது. உங்களுடைய மனைவி மற்றும் குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுறதுனால உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் உள்ள உறவுகள்ல பார்த்தீங்கன்னா விரிசல்கள் ஏற்படலாம். இந்த சமயத்துல உங்களுக்கு ஆன்மீக உணர்வு வந்து அதிகமாக இருக்கும். இதனால கோவிலுக்கு ஏதாவது சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதோட கும்பாபிஷேகம் இல்லைன்னா கோயில புதுப்பிக்கிற மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து 3வது பகுதியான 28/11/2025லிருந்து 26/7/2026 வரைக்கும் என்ன பலன்கள் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல விழுவதனால பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் என்பது இருக்கிறது. இதன் மூலம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம். 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்திலேயும் அதற்கான யோகம் என்பது இருக்கிறது. சனி, ராகு, குரு 3 பேரும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்தை பார்க்கறதுனால கால்நடை வளர்க்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். இதன் மூலமாக அவங்களுக்கு லாபங்கள் ஏற்படும், பண வரவுகள் கிடைக்கும். கேதுவினுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுகிறதுனால பிள்ளைகளுடைய வளர்ப்பு மற்றும் பழக்க வழக்கங்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோருடைய வந்து சொல் பேச்சை வந்து இந்த சமயத்துல வந்து கேட்க மாட்டாங்க. புத்திர பாக்கியத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது சாதகமான சூழ்நிலை என்பது இல்லை. ஏன்னா குரு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்காரு. புத்திரக்காரகன் வந்து என்னன்னா 5ஆம் இடத்துல இருந்தான்னா புத்திர நாசம் ஏற்படும். அதோட கேதுவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கு. கேதுவினுடைய பார்வை குருவின் மேல விழுவதனால உங்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு அல்லது யாருக்காவது உபதேசம் செய்யக்கூடிய வாய்ப்பு என்பது கிடைக்கும். தாயாரினுடைய உடல் நலத்துல பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து கவனமா இருக்கணும். உயர்கல்வி படிக்கிற மாணவ, மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனக்குறைவு என்பது ஏற்படலாம். அடுத்து 4வது பகுதியான 27/7/2026லிருந்து 10/12/2026 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்று இப்ப பார்ப்போம். குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் என்பது இந்த சமயத்துல இருக்காது. அதே நேரத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல சந்தோஷமா இருப்பாங்க. அதே நேரம் தங்க நகைகள் வாங்குவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சு மற்றும் செயல்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு என்பது உங்களுக்கு ஏற்படும். இந்த சமயத்துல குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிடுவாங்க. இதனால நீங்க கஷ்டப்படுற அளவுக்கு வருத்தங்கள் எதுவும் இருக்காது. மறுபடியும் பழைய வீடுகள் அல்லது பழைய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் என்பது தற்போது இருக்கிறது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடங்கள்ல மேலதிகாரிகளுடன் அனுசரித்து போகிறதா நல்லது. அதை தவிர மத்தபடி உங்களுடைய வீட்டுல வந்து என்னன்னா பெரிதான அளவுக்கு கஷ்டங்கள் என்று உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை வந்து என்னன்னா சுமூகமாக போகும். அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026லிருந்து 2/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்போது பார்ப்போம். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால மறுபடியும் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் தைரியமாக நீங்க இறங்கலாம். ஆனால் சனியினால பாத்தீங்கன்னா குடும்பத்துல அவ்வப்போது சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது மறுபடியும் தலைதூக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. முதல் திருமணம் மற்றும் 2வது திருமணத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த காலகட்டத்துல இருக்கிறது. மறுபடியும் கால்நடை வளர்ப்பின் மூலம் இந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் கிட்டும். சனியானவர் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இரவு நேரங்களில் உயரமான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதே நேரத்துல உயர்கல்வி படிக்கிற மாணவ, மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் சிதறாமல் இந்த சமயத்துல வந்து படிக்க வேண்டும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.